முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பின் குறைஷியினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைபோதனையை ஏற்க மறுத்தார்கள். தன் சிறிய தந்தை அபு தாலிஃபின் துணையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் தங்கியிருந்தார். தனது மனைவி கதீஜா அலி மற்றும் தனது சிறிய தந்தை அபு தாலிஃப் அவர்கள் மரணித்தார்கள். அபு தாலிஃப் மற்றும் கதீஜா அலி அவர்களின் மரணித்த ஆண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலை ஆண்டு என்று அழைக்கப்படும். அபு தாலிஃப் அவர்களின் மரணத்துக்கு பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. குறைஷியினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் 13 ஆண்டுகள் தங்கினார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவம் குறிக்கும் விதமாக அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30, நபியே, உம்மை சிறைப்பிடிக்கவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை வெளியேற்றிவிடவோ நிராகரிப்போர் சூழ்ச்சி செய்வதை நினைவு கூறுவீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். சூழ்ச்சி செய்வோரில் எல்லாம் அல்லாஹ் மிகவும் மென்மை உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியை திசை திருப்ப முடிவு செய்தார்கள். மெக்காவில் இருந்து சிறிய தொலைவில் இருக்கும் தவர் குகையில் தங்க முடிவு செய்தார்கள். குறைஷியினர் பின் தவர் குகையை நெருங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் சவுர் குகையில் இருந்தபோது அவர்களிடம், இவர்களில் எவராவது தம் கால்களுக்கு கீழ் குனிந்து பார்த்தால் நம்மளை கண்டு கொள்வார் என்று சொன்னார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த 2 நண்பர்களுடன் அல்லாஹ் மூன்றாவனாக இருக்கிறானே, அவனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அபூபக்கரே என்று கேட்டார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை பாதுகாவலானாக எடுத்துக்கொள்வதற்கு உதாரணம் சிலந்து பூச்சியின் உதாரணம் போன்றது. அது ஒரு வீட்டை கட்டியது. ஆனால் நிச்சயமாக வீடுகள் எல்லாம் மிகவும் பலகீனமானது. சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின். அல் குர்ஆன் அத்தியாயம் 29:41. இவ்விதமே அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் அலி அவர்களை குறைஷிடம் இருந்து காப்பாற்றினான். பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் மக்காவில் இருந்து மதீனாவாக இருந்தது. இதுவே ஹிஜ்ரத் பயணம் என்பார்கள். மதீனா மக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். பின்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் அலி அவர்களை ஹரா என்னும் பகுதியில் மதீனா மக்கள் சந்தித்தார்கள். இறுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து அடைந்தார்கள். மதீனாவின் அனைத்து மக்களும் மிக உற்சாகமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள்.